என்ன சொல்லிட்டு போதும் ஆளு? ஒரு 2-3 நாளைக்கு பார்க்க முடியாதான். அப்பாடா, நிம்மதியாக போய் பிஸ்னஸ் பார்க்கலாம். பொண்ணுங்கன்னா அப்படி தான் சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம பார்க்காம இருக்க முடியுமா? வந்துட்டாரா? வாங்க வாங்க மாப்ள. அரசு ஆரத்தி எடுத்துட்டாங்கல்ல, தட்டுல பணம் போடுப்பா. போடுப்பா. வாங்க உள்ள வாங்க. வாங்க வாங்க வாங்க. மாப்பிள்ளை இங்க ரெஸ்ட் எடுங்க, அங்க ரெடி பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறேன். இங்கேயே உட்காந்துரு, இதை வந்துடுறேன். வாங்க சகுன உட்காருங்க. பா, பழைய வீடு தான். என்னமா சூப்பரா இருக்கு. அது மாடி வரைக்கும் ஒரு ரவுண்டு போய் பார்த்தோன்னு வைங்களேன், ஃபுல் அமைப்பு அப்படியே. நீ எங்கே போறேன்னு எனக்கு தெரியும். அந்த மகேஸ்வரி கூப்பிடு, அவகிட்ட தான் வைர நெக்லஸ் இருக்கு, கொண்டு வந்து வைக்க சொல்லு. ரவி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நிச்சயார்த்துக்கு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணுக்கு வைர நெக்லஸ் கொண்டு வந்தாங்க. இந்த விஷயத்தை வேறு யார்ட்டையும் சொல்லாத, ஏன்னா நான் தான் சொல்லுவேன். நண்பா, வயிற்றுல உப்பரப்படம் வெடிச்சிடும் போல இருக்கு. நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி ஜெலுசில் கரெக்ட் பண்ணிடுவோம். இந்த சின்ன விஷயத்துலாம் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. சாப்பாடு வசதி தூக்குது. ஃபங்க்ஷன் முடிஞ்சாலும் சாப்பிட்டு போயிடலாம். ஓகே. இருக்கிற டயர்டில் இது வேறு. பக்கத்தில் தான் மெடிக்கல் ஷாப். போய் வாக்கா போய் வாங்கிட்டு வந்தேன். ஓகே. எங்கடி போற? எங்கேயும் போல. நீ அக்கா ரூம்ல இரு. அம்மா வணக்கங்கம்மா. நீங்க மாப்பிள்ளை கூட வந்த தம்பி தானே? ஆமாங்கம்மா. அன்னைக்கு கூட உங்க வீட்டுக்கு காது கேட்காத வாய் பேச முடியாத பொண்ணை தேடி வீட்டுக்கு வந்தேன். ஆமா ஆமா, அன்னைக்கு வந்தீங்களே. என்னாச்சு, அந்த பொண்ணு பாத்தீங்களா? இல்லையா போன் பார்த்தா? என்னங்க, எங்கிட்ட தானே கொடுத்தீங்க நீங்க. இந்தாங்க. தம்பி யாருன்னு தெரியுங்களா? வணக்கம் சார். மாப்பிள்ளை ஃப்ரெண்ட். இல்லங்க, இந்த தம்பி ஏற்கனவே நம்ம வீட்டுக்கு வந்திருக்குது. அன்னைக்கு ட்ரெயின்ல காது கேட்காத வாய் பேச முடியாத ஒரு பொண்ணை பார்த்தேன். கட்டினா ஏதோ அவசரமான வேலையா போறாரு. சரிங்கம்மா, நீங்க போய் வேலையை பாருங்கம்மா. நான் பாத்து. எனக்கும் 1000 வேலை இருக்கு, நீங்க பாருங்க. வணக்கம் பாட்டிமா. யாருன்னு தெரியல. ஐயோ பாட்டிமா, மறந்துட்டீங்களா? அன்னைக்கு ஒரு பொண்ணு தேடி அட்ரஸ் மாதிரி வந்தனே. அந்த பொண்ணு கிடைச்சிருச்சாப்பா? கிடைக்கவே இல்ல பாட்டிமா. சரி, அதை விடு. ஆமா, நீங்க என்ன ஆளுங்க? இப்பதான் வந்தீங்களா? உட்காருங்க. வீட்ல நம்ம ஆளுங்களா? ஊரு திருச்சிங்க. திருச்சியா? நல்லது, வந்துடுறேன். கல்யாணம் முடிட்டோம், அப்புறம் பேசலாம். இந்த பையன் வாய் பேச முடியாத ஒரு பொண்ணை தேடிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து இருந்துச்சு. ஏமா எல்லாரும் உன்னை கேட்டுக்கிட்டு இருக்காங்க, நீ இங்க நின்னுட்டு இருக்கீங்க. வாங்க. இந்த வந்துடுறேன். வரங்க பாட்டிமா. இப்பதான் மேல இருந்தா அதுக்குள்ள கீழே வந்து வர. உன்னை பார்க்கதான் கீழே வந்தேன். நீ என்ன அம்மா கிட்ட பேசுற, பாட்டி கிட்ட பேசுற? நான் மட்டும் உன்னை தேடி வந்து லவ் பண்ணுமா? உன்னை எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே மாதிரி உன் ஃபேமிலியும் பிடிக்கும். சூப்பர்ல. அம்மா அப்பா பாட்டி செம. ஃபேமிலினா அம்மா அப்பா பாட்டி எல்லாம் தான் இருப்பாங்க. இது என்ன உனக்கு புதுசா? ஹலோ, உங்களுக்கு இருக்கு, அதோட வேல்யூ தெரியல. எனக்கு இல்ல, அதான் ஃபீல் பண்றேன். சரி சரி, எமோஷனல் ஆகாத. என்ன மாப்பிள்ள உனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டா? அதெல்லாம் இல்ல, உனக்காக க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டேன். அவனை இம்ப்ரெஸ் பண்ணா ஃபியூச்சர்ல ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் ஃப்ளெக்ஸ் பேனர் போஸ்டர் வச்சு கலக்கிட்டோம்ல. எப்படி நம்ம பிளான்? இதெல்லாம் நல்லா பண்ணு, உருப்படியா சம்பாதிக்கிறது மட்டும் பண்ணாத. என்ன சித்ரா, லவ் பண்ற பொண்ணு டாக்டர் படிக்கும்போது சின்னதா ஒரு கிளினிக் கூட வச்சு தர மாட்டோமா? நீ வேணா பாரு, நமக்கு பிறக்கிற குழந்தை நம்ம ஆஸ்பத்திரியில தான் பிறக்கும். உடனே அந்த டாபிக் வந்துருவேன். சித்ரா, ஐய் ஊச கேவி வாய். சித்ரா
இங்க வா. மாப்பிள்ளை போட்டோல பார்த்தப்போ சின்ன பையனா தெரிஞ்சாரு, நேர்ல பார்த்தா பெருசா இருக்காரு. பாட்டி என்ன பேசுற? எல்லாம் கம்ப்யூட்டர்காரனுங்க பண்ற ஏமாத்து வேலை. நீயாவது மாப்பிள்ளைய நேர்ல பார்த்து அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கோ. கண்டிப்பா அதுக்கு நீ தான் சப்போர்ட் பண்ணணும். சும்மா விளையாடிக்க மறந்துரு. நீ போ, நான் வரேன். நீயும் வா. சொல்லுப்பா. டேய் எங்க இருக்க? அதான் சொன்னனே, நம்ம பங்காளி ஃபங்க்ஷன். ஒரு ரூம்ல ஒரு போட்டோ பார்த்தனே, யார் அது? அதான் நம்ம பங்காளி. ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு ஒரு பையன் நிக்கிறானே, அது யாரு? அட, துணி போடாம இருக்கிற குழந்தையில இருந்து ஓட்டு போட்ட பெரிய ஆள் வரைக்கும் நம்ம பங்காளி தான். எப்படி போட்டோல வளர்த்துருக்கோமா? டேய் அவன் பங்காளி முறை கிடையாது. உங்க அம்மா கூட பிறந்த தம்பி, உனக்கு தாய் மாமன். தலைப்பிரசவம் நான் பாக்குறேன்னு தலையால அடிச்சுக்கிட்டேன். கேட்டானா? அவன் பொண்டாட்டி மேல இருக்க பாசத்துல நானே பாக்குறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு என் பிள்ளைய கொண்டுட்டான். விடு சாரதா, அதையே பேசிட்டு இருக்காது. நீயாவது குழந்தை எடுமா. எப்படிக்கா முடியும்? என் பிள்ளைய தின்னுட்டு பிறந்திருக்கேன், இதை எப்படி நான் தூக்க முடியும்? பச்சை பிள்ளைய போய் நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? மரியாதையா சொல்ற, வெளியே போ, வெளியே போ. டேய், மாப்பிள்ளை நினைச்சு மரியாதையோட விட்டுட்டு இருக்கேன். இல்ல நடக்கிறதே வேற. வெளியே போடி, வெளியே போடி. நீ எல்லாம் ஒரு மனுஷன் பாக்க வந்தேன் பாரு. அப்படியே சொன்ன கேட்டீங்களா? இவனை எல்லாம் மதிச்சு போகாதீங்க. போங்க போடி. போடா. ஏச்சி, வெளியே போடி. இப்ப சொல்றதான், இனிமே எவனும் என் வீட்டு பக்கம் வந்துட கூடாது. அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நம்ம எங்க இருக்கோம், என்ன பண்றோம்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன பண்றாங்க, எங்க இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. நீ அங்க இருந்தீனா பெரிய உறவுச்சிக்கல் வந்துடும். நீ உடனே கிளம்பி வா. இல்ல, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, நான் திரும்ப கூப்பிடுறேன். டேய் மூர்த்தி, டேய் வைப்பா. என்ன மாப்பிளாச்சு? ஏன் அவ்வளோ டல்லா இருக்க? அப்பா ஃபோன் பண்ணாரா? மாப்பிள்ள அப்பாக்கு என்னாச்சு? அப்பாவுக்கு ஒன்றும் இல்லை, நிச்சயதார்த்தத்தை நிறுத்தணும். லூசாடா நீ? என்னடா உளர்ற? சும்மா எதுவும் கேட்காத மாப்பிள்ள. நிச்சயதார்த்தத்தை நிறுத்தது மட்டும் இல்லை, அந்த அரசு பையன் அந்த வீட்டுக்குள்ள கால் வைக்காத மாதிரி ஏதாவது பண்ணணும். டேய், கூடவே இந்த எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இன்னும் 10 நிமிஷத்துல பத்திரிக்கை படிக்க போறாங்கடா. இப்போ போய் ஃபங்க்ஷன் நடத்தணுங்கிற கேள்வி கேட்காம ஏதாவது யோசி மாப்பிள்ள. அது தனி மேட்ரு. அதெல்லாம் கல்ச்சர் ஆயிடுச்சு. அந்த அரிசி கடத்துறது பொண்ணுங்க மேட்ரு. அதுக்கெல்லாம் டைம் இல்லை மாப்பிள்ள. வேற என்ன பண்ணி நிச்சயதார்த்தம் நடத்துறது? சரி, எனக்கு ஒன்று தோணுது. சூப்பர் மாப்பிள்ள, கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். சொல்லவே இல்லை அதுக்குள்ள சூப்பர்ன்ற. நமக்கு தான் நல்ல விஷயம் தான் உடனே வராது. அடுத்த ஒன்று கிடைக்கணும்னா அருமையாக வரும். ஐடியா என்னன்னு சொல்லு. சூப்பரா மூர்த்தி, உடனே நம்பிடுவானுங்க. உண்மையிலே சொல்றேன், நம்புவானுங்க. ஆனா யாரை வச்சு பத்த வைக்க போற? கும்போணம் நடராஜாரி சமையல்னா சும்மாவா? அதான் பழசருக்க பாத்ரூம் போயிட்டு இருக்கேன். சீக்கிரம் பந்திக்கு வந்து சரி. வா உள்ள போலாம் வா. ஏய், திருநாவுக்கர் சேனா டென்ஷனா இருக்கான். பெரிய இடம், நல்ல வரதட்சணை. அப்புறம் என்ன பிரச்சனை? கவர்மெண்ட் வேலை, ஆள் அழகா இருக்கான்னு பொண்ணு கொடுக்க சம்மதிச்சிட்டாங்க. பர்சனலா அவனுக்கு இருக்கிற பிரச்சனை அவனுக்கு தானே தெரியும். என்னடா சொல்ற? அவனுக்கு தான் ஒரு கிட்னி இல்லையே. ஐயோ, கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு, அவன் மூலமா அவங்க அப்பனுக்கு தெரிஞ்சு, அவன் ஏன்டா இதை மறைச்சுன்னு துப்பாக்கி அடிச்சு சுட்டுட்டானா, அதுக்கு தான் பயப்படுறான். சரி சரி, இந்த மேட்ரு இங்க பேசாத, யார் காலையிலே வந்துட போகுது. சரியான நாள் தானே பிடிச்சிருக்க. எப்படி கருவாம கூட போறான் பாரு. அவன் வேலையை கரெக்டா பார்ப்பான், நம்ம வேலையை பார்ப்போம் வா.
வலி அதிகமாயிருச்சு போல இருக்கு. யோ, ஒரு விஷயம் தெரியுமா? மாப்பிள்ளைக்கு ஒரு கிட்னி இல்லையா? என்ன சொல்ற? யோ, மாப்பிள்ளை ஃப்ரெண்டு தான் பேசியிருந்தாங்க. நான் கேட்டேன், வாயா மாப்பிள்ளை போட்டு வாங்க. கிட்னி ஃபெயிலியரா? ஆமா, நான் போறேன். முன்னாடி போய் என்னன்னு பாக்குறேன். பிரதர், ஃபங்க்ஷன் முடிஞ்சு போங்க. இல்ல பிரதர், உங்களை மாதிரி அவனுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. கிட்னி கிடைக்கலன்னா நான் தான் கொடுக்க வேண்டியதா. டோன்ட் டு. நம்மலாம் யூத், கிட்னி நமக்கு மஸ்ட். இல்ல பிரதர், நான் போனாதான். பிரதர், எனக்கு டாக்டர்ஸ் டோனர்ஸ் எல்லாம் தெரியும். இது முடிச்சிட்டு ஸ்ட்ரைட்டா போய் பாத்துடலாம். பிரதர், யோசிக்காதீங்க. கிட்னி ப்ராப்ளம் ஏன் ப்ராப்ளம், விட்டுருங்க. நீங்க போய் ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணுங்க. போட்டு வாங்க வந்தா அவன் அவனே சொல்லிட்டான். மச்சான் எங்க? பின்னால இருக்காரு, வாங்க. உப்பு கம்மியா இருக்கோ? உப்பு பிடிக்காரம்லாம் மாஸ்டர் பாத்துக்குவாரு. மாப்பிள்ளைக்கு ஒன்னு அவுட்டு தெரியுமா? என்னடா சொல்ற? மாப்பிள்ளைக்கு ஒரு கிட்னி இல்லையா? போட்டனா தெரியும், நீங்க நம்ப மாட்டீங்க. வேணா கேட்டு பாருங்க. ஆமாங்கண்ணே, நாங்களும் கேட்டோம். இதுக்கு மேல நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே நேரில் வந்து கேளுங்க. போடா. அது சிக்னல் வீக்கா இருக்கு. கல்யாணம் முடிஞ்ச உடனே ஒரு டவர் பர்சன்ல வாங்கி வைக்கணும். பையன் பம்மி பக்கத்து ரூம் போறான். இங்கேயே நிப்போம், காலை மட்டும் கழட்டி போடுவோம். ஹலோ டாக்டர், நான் திருநாவுக்கு பேசுறேன். நான் நல்லா இருக்கேன் டாக்டர். அப்புறம் டாக்டர், ஒரு முக்கியமான விஷயம். ஒரு கிட்னி வேணும் எமர்ஜென்சியா. கிட்னியா? எவ்வளவு நாள் ஆகும்? மினிமம் 15 days ஆகும். 15 நாளா? கல்யாணம் 30 நாள் வச்சிருக்கோம்ல, அதான் 15 நாள் முடியுமான்னு யோசிக்கிறேன். ஓகே டாக்டர். அப்புறம் அமௌண்ட் எவ்வளவு ஆகும்? 5 lakhs ஆகும். 5 லட்சமா? ஓகே, ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டுனா நமக்கு ஃப்ரெண்டு. ஓகே ஓகே டாக்டர். அப்புறம் முக்கியமான விஷயம், நான் யார்கிட்ட சொல்ல மாட்டேன், நீங்களும் யாருக்கிட்ட சொல்லக்கூடாது. ஓகே ஓகே, கிட்னியா இருக்கு. எனக்கு தான் பண்ண மாட்டீங்களா? என்னங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு. தனியா பேசணுங்க. சொல்லி தொலை. கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளைக்கு ஒரு அமௌண்ட் தரோன்னு சொல்லியிருந்தோம்ல, அதுல 5 லட்சம் ரூபாய் இப்பவே வேணுமா? அவங்க அம்மா கேக்குறாங்க. பையன் ஆபரேஷன் ரெடி பண்ணிட்டு இருக்கான், அம்மா அமௌண்ட் கரெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி கல்யாணத்துக்குள்ள பாடி ரெடி ஆயிரும். சும்மாரா. என்ன சொல்றீங்க? நிச்சயதார்த்த பத்திரிக்கை படிக்க போறது. முக்கியப்பட்டவெல்லாம் வாங்க. கொஞ்சம் தண்ணி கொடுங்க. டேபிள்ல இருக்கு, எடுத்துட்டு வாங்க. ஏப்பா, அந்த ஜக்கெட். நோ 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 நோ, ஜக்கோடவே கொடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ கிட்னிக்கு நல்லது. நிகழும் ஜெய வருடம் ஆவணி மாதம் 25ஆம் நாள் புதன்கிழமை பஞ்சமி திதி மிதுன லக்னம் ரேவதி நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் திருமணம் நடைபெறும் என்று பெரியோர்கள் முன்னிலையில் நிச்சயிக்கப்படுகிறது. தட்டு மாத்திக்கலாம் சார், தட்டு மாத்திக்கலாங்க ஐயா. ரோஜனோ ரோஜமான சோபன சோபமான கல்யாண சம்பந்தி. தட்டு மாத்துங்க. உனக்கு 2 கிட்னி இருக்கா? உன்னதான் கேக்குறேன், 2 கிட்னி இருக்குதா? ஐயோ, என்னங்க என்னங்க என்ன பேசுறீங்க? சொல்லி அவனதான் கேக்குறேன். என்னங்க இது? என்ன பேசுறீங்க சம்பந்தி? என்னப்பா, அரு இருக்கா மூளை இருக்கான்னு கேட்கற மாதிரி கிட்னி இருக்கான்னு இருப்பா, கேட்கறேன். நான் பேசுறேன். நான் உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன், சொல்லு. ஏங்க, குருடனை பிடிச்சி ராஜா பருவ பாருன்னு அவன் எப்படிங்க பாப்பா? அதானே. எங்க வீட்டுக்கு வர போற மருமகனுக்கு மரியாதை இல்லாம என்னென்ன பேசுறீங்க? ஏதோ ஒண்ணு நிச்சயம் ஆகல. என்னங்க என்னங்க பேசுறீங்க நீங்க? சம்பந்தி எதுவா இருந்தாலும் ஐயோ, என் புருஷன் கை வைக்கிறாங்க. என்ன தவிர என் புருஷன் ஐயோ மருமகனை அடிச்சேன். கிளவி வெளியே போடா. ஐயோ, ஏமாத்த பாக்குறீங்க? சும்மாவா மச்சானே ஏமாத்த பாக்குறீங்க? நாராஜி, நான் சொன்ன மாதிரியே நிஜார்த்த நின்றுச்சு. எங்க இருக்க? நான் வரேன். 5 ரூபாய் கவா பண்ணு முதல்ல. பாத்தியா, நிச்சயார்த்தம் நடக்க வேண்டிய வீடு ரணகலமா இருக்கு. சம்பந்தம் பண்ண வந்தாங்களா சண்டைக்கு வந்தாங்களான்னு தெரியல. அந்த பெருசை பாரு, அது வயசுக்கு எகிரி அடிக்குது. இப்படியா சொல்லு, அப்பா என்ன சொன்னாரு? திருநாவுக்கரசு, எனக்கு தாய் மாமன் வர வேணுமா? சொந்தக்காரன் ஏன்டா அப்படி பண்ண? சொந்தக்காரன் யாரா? திருநாவுக்கரசு என் தாய் மாமனா? அவ கட்டிக்கு போற மீனாட்சி யாரா எனக்கு? அத்தை. அப்ப சித்ரா
குட்டியத்தை அதான் மேட்ரு. உட்காருங்க உட்காருங்க உட்காந்து பேசுவோம். உட்காருங்கய்யா. உட்காந்து பேசுறீங்களா? ஐயோ மண்டை உடைச்சிட்டாங்கடா. வாங்கடா அவளை. டேய் வாங்கடா. இதுடா அதான் நிச்சயதார்த்தம் கேன்சல் ஆயிடுச்சே. டிஃபன்லாம் போட மாட்டாங்க. திருச்சி போற வரைக்கும் தாங்க வேணா சாப்பிடு.